நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இன்னைக்கு ஒரு நகை கடைக்கு போயிருந்தேன். அந்த நகை கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கூட்டங்க. சாயந்தர நேரத்தில் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ப்ரைஸ் செம வாலட்டைலாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி காலை நேரத்தில் ஒரு ஆப் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி கோல்டு ப்ரைஸையும் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து கோல்டு இடிஎஃப்ல கொஞ்சம் பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் கிடையாது, ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான். அதில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு 8% அது குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது வீட்டில் சொன்னேன். சரி, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கே நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நாங்கள் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகை கடைக்கு போனோம். அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு மத்தியான நேரத்தில் நம்ம வந்து போயிருந்தோம். ஏன்னா காலை நேரத்திலே நான் வந்து பார்த்துட்டேன், இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதனால் நாங்கள் பிற்பகல் நேரத்தில் அங்கே போய் அந்த கோல்டெல்லாம் பார்த்துட்டு, அதாவது அந்த நகைகள்லாம் பார்த்துட்டு எதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐட்டங்கள் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து வாங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம்னு வச்சுங்களேன். பட் என்னென்னா, பில்லு போட்டு முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெளி செக்ஷனில் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பார்த்து வச்ச ஒரு ஐட்டத்தை வாங்குறதுக்காக கீழே வந்தோம். அப்போ ஒரு செயின் மாதிரியான ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐட்டத்தினுடைய அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேரி ஆக ஆரம்பிச்சிட்டு, அதாவது கோல்டு ரேட்டு அது ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வேரி ஆக ஆரம்பிச்சிட்டு, காலை நேரத்தில் நான் இங்கே செக் பண்ணும்போது, அதாவது இந்த 8% விழுந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் வீட்டில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 8% குறைஞ்சிருக்குன்னு உடனே நம்ம வந்து இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம். கரண்ட் கோல்டு ப்ரைஸ் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி போய் செக் பண்ணி பார்ப்போம். அப்போ எனக்கு வந்து 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்து 12,940 சொச்சம் அந்த மாதிரி வந்து காட்டிகிட்டு இருந்தது. ஸோ 12,940 நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8-7% வந்து கம்மியாக இருக்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கடைக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அங்கே அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 12,400 சொச்ச ரூபா, 12,435 நினைக்கிறேன், சம்திங் அரௌண்ட் தட். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெள்ளி செக்ஷனுக்கு போயிட்டு திரும்ப வந்தோம் இல்லையா, சாயந்தரம் ஒரு 5 மணி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், 5 இல்லை 6 மணி வாக்கில் திரும்ப வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டோட ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஃப்ளக்சுவேட் ஆகி ஒரு கிராமுக்கு 12,643 சம்திங் அரௌண்ட் தட் அவங்க வந்து சொன்னாங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்களே வந்து போர்டில், இந்த மாதிரி வந்து அது ஃப்ளக்சுவேட் ஆக அந்த ப்ரைஸ்லாம் வந்து வேரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வரும்போது 13,000 அப்படிங்கிற மாதிரியான அந்த ப்ரைஸுக்கு வந்து மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா அது பில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு. இந்த டிரான்சிஷனில் இருக்காங்க இல்லையா, அதாவது இப்போ பழைய ப்ரைஸ் போட்டு இப்போ 12,435 இருக்கும்போது நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பேமெண்ட் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் டிலே ஆனதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்துக்குள்ளே 12,600 வந்து மாறிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பில்லிங் பண்ணுறதுக்கு அந்த டிரான்சிஷன் டைமில் நடந்த அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து வேற ஒரு இடத்துல தான் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளை வந்து அணுகுனாங்க இல்லையா, அந்த பர்சனே போய் தனியாக இப்போ கீழே போய் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்குறோம்னாக்கா அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் அந்த பில்லிங்கை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த ப்ராசஸையே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது. மத்தியானம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு அங்கே கூட்டம்லாம் இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாத கூட்டங்க, அவ்வளவு கூட்டங்க. கீழே வந்து நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன், ஏன்னா என் பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னான். அதுக்காக வந்து கீழே பிஸ்கட் கொடுக்கலாம், அதாவது பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கீழே கூப்பிட்டு வந்திருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே இடம் இல்லைங்க, செம்மையான க்ரௌடுங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம், எல்லா இடத்துலையும் உட்காரத்துக்கு இடம் கிடையாது. இந்த பில் பண்ணுற இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தர நேரத்தில் நகை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து கோல்டு காயின்ஸ் நிறைய வாங்கிட்டு போகிறதே என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லோரும் வந்து ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குங்கிறத உணர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இப்போ இந்த போர் பிரச்சனை அது ஒரு சைடாக போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தங்கத்துடைய ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. அதே சமயம் இந்த மாதிரியான போர் நடக்கும்போது தங்க விலை வந்து ஏறிக்கிட்டு தானே இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக ஒரு வாரமாக தங்க விலை வந்து இறங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்பான விஷயங்களை ஏற்கனவே ஃப்ரெண்டோட சேனலில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் மேலோட்டமாக வந்து பகிர்ந்துருக்கிறேன். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம்னு சொன்னால், நிறைய பேர் ஏற்கனவே லாபத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாமே லாபம் தான் பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸில் அவங்க வந்து அதை விற்றுட்டு வெளியேறிட்டு வேறு சில விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப விலை குறைவாக கிடைக்குது. வேறு சில அசெட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ வேறு இடத்துல அவங்க வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குது நிறைய விஷயங்கள். அதாவது இது வந்து ஓவர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம்.
ஓவர் வேலையும் ஃபீல் பண்ணுறதை விட தங்கத்துக்கு என்றைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குது. தங்கத்தோட வேலை வந்து இப்போ முன்ன பின்ன இருந்தாலும் நாளடைவில் வந்து மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இந்த போர்லாம் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓரளவிற்கு சகஜ நிலைமை வரும்பொழுது தங்கத்தினுடைய விலை என்பது ஓரளவுக்கு வந்து உயரலாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, அங்கே ரேட் கட் வருதா இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்துடைய விலையில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். அது வந்து வேற விஷயம். அதெல்லாம் வந்து அப்புறமேல் நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே 2000க்கோ 3000க்கோ 6000க்கோ 8000க்கோ வாங்கின மக்கள் லாபத்தில் இருக்காங்க. அவங்க வந்து லாபத்தை பதிவு பண்ணுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பார்க்குறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து நகையை விற்றுட்டு வேறு அசட் கிளாஸஸ்க்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இந்த போர் ஆரம்பிக்கும் போதே தங்கத்தோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ இந்த அக்டோபர் செப்டம்பரில் ட்ரம்ப் வந்து டேரிஃப்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து சில ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா கோல்டோட அந்த ரேட்டில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதிகமாகவே ஏறிட்டுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஒரு வருடத்தில் அது வந்து ஏறிவிட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விலை வந்து குறையாமல் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு ரீசன். இப்போ டாலர் ரிசர்வை நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா டாலர் கொடுத்து தான் அவங்களால வந்து க்ரூட் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ டாலர் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வை அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணம் இருக்குது. இது நம்மளால் ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நிரப்ப முடியாது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்தில், அதாவது இந்த குளோபலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது தங்க விலை ஏறணும். ஆனால் இங்கே நேருக்கு மாறாக தங்க விலை இறங்கிக்கிட்டு இருக்கு கடந்த சில வாரங்களாக. இது வந்து ரொம்ப நாள் இப்படியே வந்து போயிடாது. மறுபடியும் தங்க விலை வந்து ஏறதான் போகுது. பட் அது எப்போ ஏறுங்கிறது நம்மளால வந்து சொல்ல முடியாது. அண்ட் இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ டீப்பாக போகும் அப்படிங்கிறதே நம்மளால வந்து சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் தங்கத்தை விற்றுட்டு லாபத்தை பதிவு பண்ணிட்டு போகிறவங்களையும் என்னால் நிறையவே பார்க்க முடியுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வர்றாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நகைக்கடையில் நான் பார்த்த கூட்டம் வந்து எனக்கு அதை தான் கண்ணு முன்னாடி காட்டுது. இன்னைக்கு 8% இறங்கியிருக்குன்னு காலையில் நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அது தெரிய வந்திருக்குது. நியூஸஸ் அண்ட் மீடியாஸில் அதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இறுதி தருவாயில் கூட்டம்னால கூட்டங்க, நிரம்புன கூட்டங்க. அந்த நகைக்கடை முழுக்க கூட்டமாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நகைக்கடை கூட இருக்குது. அங்கே வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இவங்க நகைக்கடையில் தான் அதிகமாக கூட்டம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அந்த குரோம்பேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகைக்கடை இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவு கூட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் மேபி கூட்டமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நண்பர்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதாவது இப்போ என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க. அவர் வந்து இந்த மாதிரி முதலீடுலாம் வந்து பண்ணுறவர் தான் போல், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு சில முதலீடுகள்லையும் அவர் வந்து ஆர்வம் மிக்கவராக இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, குரோம்பேட்டில் நான் போய் பார்த்தேன், யாரையுமே காணோம். நான் வந்து இங்கே தான் வந்தேன், இங்கே தான் வந்து கூட்டம் நிரம்பி வலிக்குது. நான் வந்து காயின் வாங்கி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நிறைய பேர் வந்து காயின் வாங்கி வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நாங்களே வந்து இப்போ ஒரு நகையாக வாங்கணும், வேறு வழி கிடையாது. ஆக்சுவலாக நகை வந்து தேவைப்படுது, அதனால வந்து வாங்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம பார்க்கும்போது வேஸ்டேஜ் அவங்க போடுறது எந்த அளவுக்கு இருக்குனாக்கா 18% இருக்குது. அதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க 17%, 16%. ஸோ அந்த கடையில் கூட்டம் வந்து அம்முறை அந்த கடையிலே 16%, 17%, 18%லாம் வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா, அப்போ வெளியில் இருக்கிற மற்ற கடைகளெல்லாம் எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த செய்கூலி போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தங்கம் விலை ஏறுது, அது நமக்கு லாபகரமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஜிஎஸ்டி 3% ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. அது இல்லாமல் இந்த செய்கூலி சேதாரம்ங்கிற பேரில் நம்ம வந்து நிறைய காசை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் அதுதான் அங்கே டீயாகவும் பாதாம் மில்காகவும் நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஏரியாவாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த செய்கூலி சேதாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் கிடைக்கிற லாபமும் இருக்குது. அண்டு தங்கம் விலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியே இருக்கிறதுல கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து வாங்குவாங்க. அண்டு நிறையவே வாங்கி வச்சுருந்துருக்கணும் நேரம் அவங்க வந்து இப்போ வந்து அது அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கும் லாபம் தான். தொடர்ந்து மக்கள் கூட்டம் அங்கே அதிகரித்து கொண்டே இருந்தது என்னால் வந்து பார்க்க முடிந்தது. நாங்கள் வந்துட்டோம் ஒரு வழியாக, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஆக்சுவலாக அந்த தீபாவளி சீசன்லலாம் இந்த டி நகர் சைடில் இந்த ரங்கநாதன் தெருக்குள்ளே போனாக்கா ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நடுவில் வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். தங்கம் இப்போ வாங்குறத வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. பட் தங்கம் இங்கே இருக்கிற ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் டீப்பாக கரெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா டிபெண்ட்ஸ். இப்போ தான் வந்து அமெரிக்க அதிபர் வந்து ஏதோ ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு போல், நான் ஒரு 4-5 நாள் இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் வராமல் இருப்பேன், ஐ மீன் அந்த போர் நிறுத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பட்
எனக்கு இதில் வந்து எப்படின்னு தெரில. பட் இது வந்து எப்படி போகுங்கிறது நமக்கு அடுத்த சில நாட்கள்லேயே வந்து தெரிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரம் இந்த போர் முடிகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. என்னதான் பேச்சுவார்த்தைன்னு அவங்க சொன்னாலும் பட் உள்ளுக்குள்ளே இது வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அவர் படிக்க போர் நிறுத்தம்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கப்பல் இந்த சைடு அனுப்பி வச்சாருனாக்கா அது வேறு மாதிரி போயிடும். அதே சமயத்தில் அவங்களும் வந்து வேறு ஏதாவது அட்டாக் பண்ணாங்கனாக்கா அதுவும் வேறு மாதிரி போயிடும். பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்த சில நாட்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். இதில் நம்மளுடைய பிஎம் வேறு வந்து பேசியிருக்காரு போல். அவரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்ம சில பிரச்சனைகளை கொஞ்ச காலத்திற்கு எதிர்கொண்டு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நான் அது வந்து கேள்வி தான் பட்டேன். ஆக்சுவலாக இது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு நிறைய கிடைக்கல. பட் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வார் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அவர் சொல்கிறத நம்பலாமாங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அவர் தான் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் வந்து பேசுகிறதுல நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இப்போ கிடையாது. அவர் முன்ன ஒன்று சொல்கிறாரு, அப்புறமேல ஒன்று சொல்கிறாரு. அவரே தான் சொல்லியிருந்தார், லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தார், நான் வந்து ஈரானுக்குள்ளே பூந்து அவங்க அணு ஆயுதம் செய்கிறத தவிர்த்து விட்டேன். இனிமேல் அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்களால எந்திரிக்க கூட முடியாது, அணு ஆயுதம்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இப்போ மறுபடியும் அவர் வந்து அவங்க அணு ஆயுதம்லாம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அந்த ஸ்டேஜை, அதனால தான் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பேச்சு வந்து நம்பகத்தன்மை மிக்க வகையில் வந்து என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவரே நம்பகத்தன்மை மிக்க வகையில் என்றைக்குமே இருந்தது கிடையாது. பட் உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரே ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறாரு. முன்ன பின்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கங்கிறத என்னால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அவங்க வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு நகைக்கடையில் அந்த அளவுக்கு கூட்டம்னா அப்போ என்ன மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிற நகைக்கடைகள் இருக்கலாம், அங்கெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா 23ஆம் தேதி அப்படிங்கிறத மறக்காமங்க கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகிற அதே நேரத்தில் இங்கே வேறு சில மக்களையும் பார்க்க முடியுது. சாலைகளில் நிறைய பேர் வந்து தனித்து இருக்கிறாங்க. சில பேர் வந்து அன்றாட உணவுக்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. பட் அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் சாப்பாடு வந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த நிலையாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஒரு இடம் 2 இடம் கிடையாது. இப்போ நம்ம ரோட்டில் அப்படியே மெயின் ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய இடத்துல அந்த மாதிரியான உதவிகளை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயில்களில் அன்னதானம் பண்ணுறாங்க. அதே போல் தேவாலயங்களில் அன்னதானம் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. மசூதிகளில் உணவுகள் வழங்குறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பசி தொடர்பான விஷயங்களுக்கு முன்னெடுப்பு எடுத்து அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களும் சில முன்னெடுப்புகளை எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் காண முயற்சி பண்ணுறதுங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் சாப்பாடு கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. சில பேர் சொல்கிறாங்க அது நம்ம வீடியோ எடுத்து போட்டால் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதற்காகவே அது வீடியோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் அந்த வகையிலையாவது அதுக்காவது அப்படியாவது இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு சைடு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் எனிவே எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்திங்கன்னா அதிக காஸ்ட்லியாக இருக்கிற அந்த பொருட்களை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வந்து முன் வர்றாங்க. அதே சமயத்தில் அன்றாட சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. முன்னை விட அது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இது என்னுடைய பார்வையில் தான். இப்போ நம்ம இருக்கிற அந்த இடத்துல அந்த மாதிரியான நிலை வந்து இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரியான நிலை வந்து இருக்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இன்றைக்கி நகைக்கடையில் அந்த மாதிரியான கூட்டத்தை பார்த்தீங்களா? இதை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோல்டு ப்ரைஸ் இன்னும் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அவ்வளோதான் இனிமேல் வந்து அது வந்து ஜெட் வேகத்தில் ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்னங்கிறத எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னாக்கா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அவைகள் அனைத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட நான் வந்து நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர் சேனலில் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.